இன்னும் சொல்ல போனா இந்த தௌஹீது கொள்கையை சொல்லணும் வந்தாங்களே அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ இருக்குது. என்ன செய்யறாங்க, அடுத்தவங்களை பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்குறாங்க. கொரோனா நேரம், கொரோனாவில் இறந்துட்டாங்க. கொரோனாவில் இறந்தா அவன் பிள்ளைய வந்து அப்பன் அடக்க மாட்டேங்கிறான், அப்பன் பிள்ளைய அடக்க மாட்டேங்கிறான், அண்ணன் தம்பியை தொட மாட்டேங்கிறான், தம்பி அண்ணனை தொட மாட்டேங்கிறான். கொரோனா அவனுக்கு வந்துருமா, பயம் பொய் அம்பிட்டு கொரோனாவுக்கு வந்து பில்ட்டை கொடுத்து பயம் காட்டிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் கொரோனான்னு சொல்லி உலகமெல்லாம் சேர்ந்து ஏமாற்றி நம்ம நினைச்சிட்டாங்க கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி. இதை பார்த்துக்கிட்டு முஸ்லீம் இயக்கங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர்கள் தொடாவிட்டால் நாங்கள் தொடுகிறோம், அவர்கள் அடக்கம் செய்யாவிட்டால் நாங்கள் அடக்கிறோம் அப்படின்னு இவங்க இறங்குறாங்க. இறங்கி நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க செய்யற எல்லா சடங்கையும் இவர்கள் துணை செய்கிறார்கள். சும்மாவை தூக்கி கொண்டு அடக்கிட்டு வா, ஒரு பாடியை கொண்டு அடக்கிறதுங்கிறே நம்முடைய கடமை. முஸ்லீம் அல்லாதவர் இறந்தா கூட அவர் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறது, அதை கொண்டு அடக்கி வச்சு நம்ம கடமை, யாரா இருந்தாலும் அடக்கலாம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீங்க என்ன மதம், அந்த மதம் எரிப்பீங்களா புதைப்பீங்களா, நாங்கள் எரிப்போம், வரவு கட்டலாம், அதுக்குங்க எல்லாம் கொண்டு போய்ங்க, அதில் கொண்டு நாங்கள் பாடியை வைக்கிறோம். அவங்க செய்யற எல்லா சடங்குக்கும் துணை செய்யறது இது சமய நல்லிணக்கமா. இதை தானடா எல்லாம் செய்யறான், அட்ஜஸ்ட்மெண்ட், இவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்துச்சு. இவர்கள் பிறரோடு அந்த நல்லிணக்கம் வேணும் என்பதற்காக வேண்டி அவருடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால், அவங்கள்ட்ட நிதி வாங்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம நல்ல இயக்கம்னு பேர் வாங்கணும் என்று சொன்னால் என்ன செய்யறது, இறந்து போனால புதைக்கிறதுக்கு எரிக்கிறது கொண்டே துணை செய்யறது. அங்க உட்கார்ந்து தூக்கி கொண்டே பாடியை கொண்டே வைக்கிறாங்க. அவங்க ஓம் மந்திரங்கள்லாம் ஓதுறாங்க, ஜெபிக்கிறாங்க, அதுக்கு துணை செய்யறாங்க. முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு பாத்தியா ஓதிட்டா அதனால வரமாட்டோங்கிறாங்க, பாத்தியா ஓதின கல்யாணத்துக்கு வரமாட்டோங்கிறாங்க. பயங்கர ஷிர்க் செய்யற ஜனாசாவில் கலந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இஸ்லாத்தின் பெயரால் தௌஹீதின் பெயரால் இயக்கம் நடத்தவர் என்ன செய்யறாங்க, கொள்கையை விட உலகத்தில் பேர் வாங்கணும், நம்ம உலகத்தில் நல்லவங்க நல்ல மனிதர்கள் பேர் வாங்கணும் என்பதற்காக வேண்டி அதுலயும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நிலைமை நீ கண்ணால பாத்தீங்களா இல்லையா? அந்த கொரோனா நேரத்தில் எல்லா முஸ்லீம் இயக்கம் இதை பண்ணாங்களா இல்லையா? நீங்க கொரோனா நேரத்தில் வந்து நீங்க வந்து தொடவே மாட்டேன், என்னடா சடங்கு செய்யுங்க வர்ற போடா, நீ அப்பனை தொட மாட்டேன், சடங்கு மட்டும் வருவியா, நாங்க அடைக்கிறோம், சும்மா அடைக்க போட வேண்டியதானே. அவங்க வச்சு கொண்டு வச்சுட்டு எல்லா சடங்கு செய்வதற்கு வந்துருவாங்களாம். அந்த மந்திரம்லாம் துணை செய்வாங்களாம். அவ்வளவு துணை செஞ்சுவிட்டு இது சரி, இது மார்க்கத்தில் உண்டா? ஒரு முஸ்லீம் எப்படி செஞ்சா கண்டிக்கிறாங்க, நீ எப்படி முஸ்லீமா இருந்து கொண்டு அங்க போய் பாத்தியா ஓதுற, அதனால நான் வரமாட்டேங்கிறான். முஸ்லீம் ஜனாசாவுக்கு வரமாட்டேங்கிறான். முஸ்லீம் அல்லாத ஜனாசா வந்து அது கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செஞ்சாலும் நான் வருவேன், இந்து முறைப்படி எரிச்சாலும் நான் வருவேன் மட்டுமில்லை, துணை செய்வேன், பக்கத்தில் பார்த்துக்கிட்டு நிற்பேன், ஆதரவா நிற்பேன், உறுதுணையா நிற்பேன். இதுக்கு பேரா தௌஹீதா? இதுக்கு பேரா எல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்த உடனே நம்மளை அப்படி அது மாத்திருது. நம்ம அவனை மாற்றி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம், அவனை போலவே மாறிக்கொண்டிருக்கிற காட்சியை வந்து பரவலாக பார்க்கிறோம், நிறைய பார்க்கிறோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பழக என்ன செய்ய நமக்குள்ளேயே ஊடுருவி விடுவதுன்னு பார்க்கிறோம்.